viewers, welcome to Revadis Tamil Kitchen. Revadis Tamil Kitchen la இன்னைக்கு Oreo ice cream வீட்லயே எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். Oreo biscuit வந்து ஒரு பாக்கெட் எடுத்துர்க்கேன். vanilla essence 1 ஸ்பூன். fresh cream வந்து 250 கிராம் எடுத்துர்க்கேன். condensed milk வந்து 200 கிராம் எடுத்துர்க்கேன். இது வந்து 400 கிராம் அளவு. இதுல பாதி எடுத்துர்க்கேன் 200 கிராம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Oreo biscuit வந்து ஒரு கவர்ல போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது வந்து தூள் பண்ணிக்கலாம். சப்பாத்தி கட்டை வச்சு நுணுக்கிக்கலாம். கிட்ட தூள் பண்ணியாச்சு. அடுத்ததா க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பவுல்ல ஃப்ரெஷ் க்ரீம் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். fresh cream சேர்த்து blender வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து பீட் பண்ணி எடுத்துடலாம். cream பீட் பண்ணிட்டேன். அடுத்ததா vanilla essence சேர்த்து ஒரு 30 செகண்ட் பீட் பண்ணி எடுத்துடலாம். vanilla essence போட்டு பீட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததா condensed milk சேர்த்துக்கலாம். இத ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிடலாம். fresh cream, condensed milk, vanilla essence போட்டு நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ மிஷினை எடுத்துடலாம். Oreo ஐஸ்கிரீமுக்கு cream ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததா நம்ம நுணுக்கி வச்சிருக்க Oreo பிஸ்கட்டை இதில் சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஐஸ்கிரீம் பவுல்ல மாத்திட்டேன். இப்போ ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீசர்ல வைக்கும்போது உள்ள வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு மேலே வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் மேலே கொஞ்சமா ஏர் டைட் பேக் வச்சு கவர் பண்றேன். அதுக்கு மேலே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் இருந்தா கூட பட்டர் பேப்பர் கூட வச்சுக்கலாம். அடுத்ததா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா டைட்டா மூடிடுங்க. இப்போ இது ஒரு 8 to 10 hours வந்து ஃப்ரீசர்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். Oreo ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி ஃப்ரீசர்ல வச்சு 8 hours ஆயிடுச்சு. இப்போ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ கரண்டி வச்சு ஐஸ்கிரீம் எடுத்துடலாம். சூப்பரான Oreo ஐஸ்கிரீம் வீட்லயே ரொம்ப ஈஸியா பண்ணிட்டோம். கண்டிப்பா இதே போல வீட்ல ட்ரை பண்ணுங்க. கடையில வாங்கி சாப்பிடுறதை விட நம்ம வீட்ல நிறைய செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.